Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் வந்து ஆரவல்லி ரேஞ்சுக்கு நியூ டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. இந்த நியூ டெஃபினிஷனில் 90% ஆஃப் ஆரவல்லி ஹில்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். இந்த டெஃபினிஷனில் ஆரவல்லி ரேஞ்ச் வந்து ஐசோலேட்டட் ஹில் கிடையாது. இது வரைக்கும் அது ஒரு ஐசோலேட்டட் தனியாக அதை ஒரு மலையை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஜியோலாஜிக்கல் ரிட்ஜாக கன்சிடர் பண்ணப்படும். ஆரவல்லி ஹில்ஸில் இருக்க எனி லேண்ட் ஃபார்ம் அது வந்து 100 மீட்டருக்கு மேலே எலிவேஷன் இருந்ததுனாவே அது வந்து ஹில்ஸாக இருக்கும். அண்ட் 2 ஆர் மோர், 2க்கும் மேற்பட்ட ஆரவல்லி ஹில்ஸ் வந்து 500 மீட்டருக்குள்ளே, அந்த 2-3 மலைகளுக்கு நடுவுலையும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா it will be considered as ஆரவல்லி ரேஞ்ச். பாதுகாக்கப்பட்ட பகுதி, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், வெட்லேண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மைனிங் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் சில டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். என்டையர் ஆரவல்லி ரேஞ்சுக்கும் சேர்த்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு சஸ்டெயினபிள் மைனிங் மேனேஜ்மெண்ட் பிளானை வந்து போட்டிருக்காங்க. நியூ மைனிங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அன்டில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பிளானை உருவாக்குற வரைக்கும். ஆரவல்லி ஹில்ஸ் வந்து ஹிமாலயாஸ்க்கும் முன்னாடி இது வேர்ல்டோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச். இது வந்து 800 கிலோமீட்டர் இருக்குது, குஜராத்லேருந்து டெல்லி வரைக்கும். நடுவில் ராஜஸ்தான், ஹரியானாவெல்லாம் கவர் பண்ணுது. இதோட ஹையஸ்ட் பீக் வந்து குரு ஷிகார், அதை மவுண்ட் அபுன்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது வந்து டெசர்டிஃபிகேஷன்லேருந்து காப்பாற்றி வைக்குது. தார் டெசர்ட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த அந்த ஹாட் விண்ட்ஸை ஃபுல்லாக இது ஸ்டாப் பண்ணி வைக்குது. இந்த மலை மூலியமாக தான் ஷிம்லா, நைனிதால்லாம் வந்து மான்சூன் க்ளவுட்ஸ் உருவாகுது. அது மூலமாக தான் அந்த ரிவர்ஸ் எல்லாமே ரீஃபில் ஆகுது. இதனாலேயே இதை க்ரீன் லங்ஸ் ஆஃப் டெல்லின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மினரல் ரிச் பிளேஸும் கூட. இங்கே வந்து லைம்ஸ்டோன், மார்பிள், காப்பர், சிங்க், அப்புறம் நிறையா மைனிங் அண்ட் குவாரிங் ஆக்டிவிட்டீஸும் போயிட்டுருக்கு. இந்த ஆரவல்லி ரேஞ்சை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மந்த்ரி பேன் இனிஷியேட்டிவ். இது மூலமாக 750 ஏக்கர் அர்பன் ஃபாரஸ்ட், ஆரவல்லி ஹில்ஸில் இருக்கக்கூடிய அர்பன் ஃபாரஸ்ட்டை வந்து ஏக் பெத்மா கே நாம் ப்ரோக்ராம் மூலமாக டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்திருக்காங்க. அண்ட் 2வது வந்து ஆரவல்லி க்ரீன் வால் ப்ராஜெக்ட். இது மூலமாக ஆரவல்லி ரேஞ்சை சுற்றி உள்ள 5 கிலோமீட்டருக்கு பஃபர் ஏரியா டெவலப் பண்ணணும், அதை ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்ஸை கவர் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவ் போயிட்டுருக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டி கோல், மைன்ஸ் அண்ட் ஸ்டீலை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டில் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். இதோட நோக்கம் என்னென்னா, இந்தியா வந்து மற்ற கண்ட்ரீஸோட இம்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணிட்டு இல்லாமல் சுயமாக நம்மளாலேயே வந்து இதை உருவாக்கிக்கிறோம். விச் மீன்ஸ் நமக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ரிசோர்ஸஸை வந்து நம்மளாவே மைனிங் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்றது தான். இந்தியா அப்படி எத்தனை மினரல்ஸில் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்சைட், குரோமைட், அயனோர், கியானைட், லைம்ஸ்டோன் அண்டு சிலிமனைட். அண்டு நம்ம எதுக்கெல்லாம் இம்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம்னா மேக்னசைட், மேங்கனீசோர் அண்டு ராக் ஃபாஸ்ஃபேட். நம்மளுடைய டொமஸ்டிக் நீட்ஸ்க்காக இது எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 100% நம்ம இம்போர்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சில மினரல்ஸ்க்கு. அது வந்து லித்தியம், கொபால்ட், நிக்கல். நம்ம ஏன் இதில் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றதுக்கு இதில் நிறையா சேலஞ்சஸும் இருக்குது. ஆப்ரேஷ்னல் டிலேஸ். 486 மைனிங் பிளாக்ஸ் வந்து 2005 ஃபங்க்ஷன் ஆச்சு. ஆனால் இப்போது கரண்டில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது 63. அண்ட் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து நிறைய பீரியட் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 5 to 14 years வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் டெக்னாலஜி கேப். குளோபல் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து ஏஐஓ, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட யூசேஜ் வந்து மைனிங்கில் வந்து கம்மியாகவே இருக்குது. அண்ட் இது தான் வந்து நமக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும்.
எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து லிமிட்டாகவும் இருக்கும். அண்ட் இதுவும் ஒரு கேப் தான். அண்ட் 3வது எக்ஸ்ப்ளோரேஷன் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15% ஆஃப் ஏரியா வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளோரேஷனில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட்டாக வந்து நம்ம சர்ஃபேஸ் டெபாசிட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டீப் சீ ட்ரோன்ஸ் கிடையாது. நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு இதில் நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸையும் ஃபர்தராக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அர்பன் மைனிங் அண்ட் சர்க்குலர் எக்கானமி, விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்க்ராப்பு, இவி பேட்ரிஸ் எல்லாம் திருப்பி ரெக்கவர் பண்ணி அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. 2வது இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன். மாதிரியான கிரிட்டிக்கல் மினரல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து மினிஸ்ட்ரிஸ்குள்ளே சில கோஆர்டினேஷன் பண்ணி எப்படி அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியுமோ அப்படி சில ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது 2வது. 3வது பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன். இந்த சர்க்குலர் எக்கனாமி ஃபங்க்ஷனுக்கு பப்ளிக் அண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டாரோடைய ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனும் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். 3வது அப்ஸ்கில்லிங். அண்ட் இதை டெவலப் பண்ணுறதுக்காக நிறையா பாலிசி ஃப்ரேம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் 2015-23. இது மூலமாக நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் வந்து 21 டீப் சீட்டட் கேட்டகரிஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் 50 years யூனிஃபார்ம் லீஸ் பீரியடும் கொடுக்குறாங்க. இட் வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் 2025 நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட எய்ம் வந்து 30 ஐடென்டிஃபைட் கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து செக்யூர் பண்ணுறது தான். அண்ட் ஓவர்சீஸ் அக்வசிஷன், நம்ம எங்கேருந்தெல்லாம் இதை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மோஸ்ட்லி அர்ஜென்டினா, சில்லி, ஆஸ்திரேலியா. அண்ட் ஆஃப்ஷோர் மைனிங் வந்து 2024 வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது. இது மூலமாக 13 ஆஃப்ஷோர் மினரல் பிளாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷிப் பில்டிங்கோட ஸ்டேட்டஸ் வந்து லெஸ் தென் 1% தான் இருக்குது குளோபல் ஷிப்பிங் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் குளோபல் மார்க்கெட்லேயே வந்து சீனா தான் டாப்பில் இருக்குது. அதுக்கடுத்து சவுத் கொரியா, தென் ஜப்பான். அண்ட் இந்தியாவோட டோட்டல் ட்ரேடில் 92% ஆஃப் ட்ரேடை வந்து நம்ம ஃபாரின் ஷிப் மூலமாக தான் கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதுக்காக நம்ம இயர்லி $75 பில்லியன் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இன் ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேரிங்னா அது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் தான். அண்ட் இந்த செக்டாரில் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ ஹை கேபிட்டல் காஸ்டஸ். இதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நிறையாவே செலவாகும். அண்ட் பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. அண்ட் இது ஒரு ரிஸ்க்கான ஒரு செக்டாரும் கூட. அண்ட் இதை ரெடி பண்ணுறதுக்காகவும் நம்ம நிறைய விஷயத்த வந்து வெளியே இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி சைனா நம்மளோடது ஷிப்யார்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து லெஸ் ப்ரொடக்டிவாகவும் அவுடேட்டட் டெக்னாலஜியாகவும் இருக்குது. அதுவே வந்து இதோட சப்ளை செயினை வந்து ஒரு லிமிட்லேயே வச்சுருக்கு. வந்து இந்தியாவை வந்து 2047 ஷிப் பில்டிங் செக்டாரில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கணுன்றது நம்மளோட ஒரு டார்கெட்டில் ஒன்று. தென் இது சம்மந்தமாக விச் மீன்ஸ் ஷிப் பில்டிங் ரிலேட்டடாக இந்தியாவில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அண்ட் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட். தென் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் அக்கார்டிங் டு மேக் இன் இண்டியா ஆர்டர் 2027 படி 200 கோடிக்குள்ளே ஷிப் இது பண்ணோன்னா யூ ஹாவ் டு ப்ரொக்யூர் இட் ஃப்ரம் இந்தியன் ஷிப்யார்ட். அண்ட் க்ரீன் ஷிப் பில்டிங்கையும் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஹரிதா நௌகா கைட்லைன்ஸ் ப்ளஸ் க்ரீன் தக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இது வந்து க்ரீன்ஃபீல்டு கிளஸ்டர்ஸ், யார்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கும் ரிஸ்க் கவரேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் கேம்பெயின் வந்து கம்ப்ளீட் ஆகி 1 year ஆகுது. இன்னையோட 1 year கம்ப்ளீட் ஆகுது. சைல்டு மேரேஜஸ் இன் இந்தியா
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 மூலமாக இது தடை செய்யப்பட்டிருக்கு. 18 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபீமேல்ஸ்க்கு மேரேஜ் பண்ண முடியாது. அவங்க வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் மேரேஜ் பண்ணோன்னா மென் வில் பி 21 இயர்ஸ். அக்கார்டிங் டு கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் தி சைல்டு, இவங்க வந்து பிலோ 18 ஏஜ்குள்ளே இருக்க எந்த ஹியூமனாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து சைல்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 18 வயசுக்கு கீழே இருந்தாலே அந்த குரூப்பை வந்து சைல்டு மேரேஜ் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2005 to 6 பீரியடில் 47.4% இருந்தது. அதுலேருந்து 2015 to 16ல் 26.8% குறைஞ்சது. தென் நவ் 2019 to 21 பீரியடில் 23.3% வந்து ட்ராப் ஆகிருக்கு as per நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. அண்டு எங்கெல்லாம் சைல்டு மேரேஜ் கேசஸ் வந்து அதிகமாக இருக்கோ அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்டு திரிபுரா. அண்ட் என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பாவர்ட்டி ஃபஸ்ட் ரீசன், தென் பேட்ரியார்ச்சி, மேல் டாமினேஷன், அப்புறம் சோஷியல் கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஒரு பொண்ணை வந்து பியூபர்ட்டிக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு புனிதமான விஷயன்ற மாதிரியான சில பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம். இந்த சைல்டு மேரேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்டர் ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. அப்புறம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீமும் கவர் ஆகுது. தென் சத்தீஸ்கரில் வந்து 75 பஞ்சாயத்தை வந்து சைல்டு மேரேஜ் ஃப்ரீன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்தியா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் தி சைல்டு அதில் சிக்னேட்டரியாகவும் இருக்காங்க. அண்ட் இந்தியா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 அந்த கமிட்மெண்ட் அச்சீவ் பண்ணுன்றதுலேயும் கமிட்டடாக இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா சைல்டு இயர்லி அண்ட் ஃபோர்ஸ்டு மேரேஜை வந்து 2030 ஒழிக்கணுன்றதில் குறிக்கோளாக இருக்காங்க. If you like the video, subscribe the channel, like, share, comment and press the bell icon.